வெண்டைக்கால இருக்கிற வளவளப்பு தன்மை இல்லாமல் நம்ம பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. நான் சொல்கிற இந்த 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பொரியல் பண்ணுங்கள். வழுவழுப்பு இல்லாமல் பச்சைத்தன்மை மாறாமல் ரொம்ப சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெண்டைக்காவை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுட்டு ஃபேனுக்கு கீழே வச்சு விட்டுருங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெண்டைக்காவெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதும் நமக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் நான் எடுத்து காட்டும் போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி வெண்டைக்காவை கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 செகண்ட் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயில் தண்ணியே இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டிப்பை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வெண்டைக்காவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா வெண்டைக்காலையும் இந்த வெங்காயம், உப்பு எல்லாமே கலந்து வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே விட்டுறணும். இப்படி 5 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நீர் விட்டு அது வழுவழுப்பாக வந்துடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்பப்போ பரட்டி விட்டாலே போதும். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் ஒரு 90% நல்லா வெந்துடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சாலே வெண்டைக்காய்லாம் ஈஸியாக வெந்துடும். இப்போ இது கூட நாம் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகா வத்தல் போட்டிருக்கோம், அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே தான் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக வரும். வளவளப்பு இல்லாமல் அதே நேரத்தில் அந்த வெண்டைக்காவோட பச்சை நிறம் மாறாமல் சூப்பராக வருங்க. அரிசி மாவு நம்ம எதனால் சேர்க்குறோன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே அது எடுத்துக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணியே வைக்கணும். லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். வளவளப்பு இல்லாமல் நல்ல பச்சை தன்மையோட உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் இந்த 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் இந்த வறுவலை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ அட்டகாசமாக வெந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.